ஓம் நமோ நாராயணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். விஸ்வாவசு வருடத்தின் மார்கழி மாதம். நீளாத்துங்கஸ்தனகிரீதடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்மோச்சிஷ்டாயாம் ஸ்ருச்சநிகழிதம் யபலாத்கிருத்ய புங்கதே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூய. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணுத்திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளைச் சொல்லு. சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் நனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. கோதை பிறந்தவூர் கோவிந்தன் வாழுமூர் சோதிமணி மாடம் தோன்றுமூர் நீதியால் நல்ல பத்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர். இந்த மார்கழி மாதத்தின் பாவை நோன்பில் இருக்கும் நாம் இந்த மார்கழி மாதத்தின் 16வது தினத்தில் காணவிருக்கும் பாசுரம் நாயகனாய் நின்ற. இது திருப்பாவையின் 16வது பாசுரம். பாசுரத்தை பார்ப்போம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, குடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய் ஆயர் சிறுமியரோவக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்த்தான். தூயோமாய் வந்தோம் துயில் எழ பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீ கேலோர் எம்பாவாய். ஆண்டாள் தன் தோழிகளை எல்லோரையும் எழுப்பிவிட்டாள். இப்பொழுது கண்ணனின் திருமாளிகையை அடைந்து விட்டாள். தன் பாவை நோன்பை நோற்க வரும் அந்த ஆண்டாள் இப்பொழுது கண்ணனின் திருமாளிகைக்குள் நுழைய வேண்டும். அதற்கு வாயில் காப்பானிடம் அனுமதி பெறுகிறாள். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. நந்தகோபனின் திருமாளிகை, கண்ணனின் தகப்பன் நந்தகோபனுடைய திருமாளிகை அல்லவா அது. அதில் அந்த நந்தகோபனுடைய கோயில் என்றால் தலைவனுடைய வீடான அந்த இல்லத்தை திருமாளிகையின் நாயகனாய் நின்ற காப்பாளே, அதன் காம்பவுண்ட் கேட் என்று சொல்லப்படுகிறதில் இருக்கும் காவலனே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, அழகிய தோரணங்களை கட்டியிருக்கும் வாயில் காப்பானே, கேட்டிற்கும் வீட்டின் மெயின் டோருக்கும் இருக்கும் காவலனே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். அழகிய மணிகளை பொருந்திய அழகிய நிலைக்கதவானது கண்ணனின் திருமாளிகையில் இருக்கிறது. அதற்கான அந்த கதவின் தாழினை திறவாய். பின்பு அவள் கூறுகிறாள், நாம் வந்ததற்கான காரணத்தை கூற வேண்டுமல்லவா. எனவே ஆண்டாள் சொல்லுகிறாள், ஆயர் சிறுமியரோமக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்த்தான். நென்னலே என்றால் நேற்றே, வாய் நேர்த்தான் என்றால் வாக்களித்தான். மாயன் மணிவண்ணன் நேற்றே வாக்களித்தான். என்னவென்று? ஆயர் சிறுமியருமக்கு அரைபறை, உங்களுக்கு நான் அரைபறை, இந்த ஆயர் சிறுமியரான எங்களுக்கு அரைபறை, அரைந்து வாசிக்கக்கூடிய பறையை தருவதாக நேற்றே வாக்களித்தான் மாயன் மணிவண்ணன். ஆகையினால் தூயோமாய் வந்தோம் துயில் எழப்பாடுவான். நாங்கள் தூய்மையாக வந்தோம், நீராடி மார்கழி மாதத்தின் குளிரில் நீராடி தூய்மையாக வந்தோம். எதற்காக? துயில் எழப்பாடுவதற்காக. யாரின் துயில்? கண்ணனின் துயில் எழுவதற்காக, அவனை எழுப்பி பாடி எழுப்புவதற்காக வந்திருக்கிறோம். வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா. அந்த காவலிடம் சொல்கிறாள், இதை நாங்கள் சொல்கிறோம் அல்லவா, உடனே நீ அதை மறுத்து பேசிவிடாதே, அதற்கு முடியாது என்று சொல்லிவிடாதே வாயில் காப்பானே. நீ நேய நிலை கதவம் நீ கேலோர் எம்பாவாய். இந்த அழகிய மணிக்கதவை திறந்து நாங்கள் அவனை தூய்மையாக வந்து கண்ணனை துயில் எழ பாடுவதற்கு இந்த கதவை திறந்து எங்களுக்கு வழிவிடுவாயாக என்று ஆண்டாள் அந்த காப்பாளனிடம் கூறும் பாசுரம் இது. அந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே,
கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோமக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்த்தான், தூயோமாய் வந்தோம் துயில் எழப் பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். இப்பொழுது ஆண்டாள் கண்ணனின் திரு மாளிகையை அடைந்து விட்டாள். இனி வரும் தினங்களில் கண்ணனையும் நப்பின்னையையும் எழுப்பி கண்ணனிடம் தன் பாவை நோன்பை பற்றி விவரிக்க இருக்கிறாள். வரும் நாட்களில் அதை காண்போம். ஆனால் இந்த மார்கழி மாதத்தின் 30 நாட்களும் நாம் திருப்பாவையின் பாசுரங்களை பாராயணம் செய்வோம். பாராயணம் செய்து கண்ணனின் திருவடிகளில் சரணடைவோம். ஆண்டாளும் அப்படியே சரணடைந்து அவனது இதயத்தில் இடம் பெற்றாள். நாமும் பாவை நோன்பை விடாமல் அனுஷ்டிப்போம். கண்ணன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.